வணக்கம் நண்பர்களே. ETW அகாடமி வழங்கும் வீடியோ சீரிஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவுல தமிழ்நாட்டின் முக்கிய சீர்திருத்தவாதிகளில் முதன்மையானவராக கருதப்படுகின்ற அயோத்திதாச பண்டிதர் பத்தி ஒரு முழு தொகுப்ப பார்த்து முடிச்சிடலாம். முழு தொகுப்பு அப்படின்னு நான் சும்மா வாய் வார்த்தையில சொல்லல. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பிடிஎஃப் ஒரு 5 பக்க பிடிஎஃப். 5 பக்கத்துல அவர பத்தி அத்தன விஷயங்களையும் நான் தொகுத்து உங்களுக்கு குடுத்திருக்கேன். இந்த பிடிஎஃப் உங்க டெஸ்ட் பேட்ச் ஃபோல்டர்ல இந்த டெஸ்டுக்கான எக்ஸ்ட்ரா கன்டென்ட் ஃபோல்டர்ல இருக்கும். அங்க போய் நீங்க இந்த பிடிஎஃப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவ பார்த்துருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவ நாம எப்படி அணுகணும் அப்படின்னா, ரொம்ப நிதானமா அணுகுங்க. நான் உங்களுக்கு இந்த ஷெட்யூல்லாம் எப்படி போட்டு குடுத்துருக்கேன்னா, ரொம்ப பர்டன் அதிகமாவும் இல்லாம, ரொம்ப கம்மியாவும் இல்லாம குடுத்துருக்கேன். நம்ம நிதானமான ஸ்பீட்லயே போகலாம். அன்னன்னைக்கு என்ன முடிக்கணுமோ, அன்னன்னைக்கு நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த ஷெட்யூலும் சரி, எந்த டாபிக்கும் சரி உங்களுக்கு கஷ்டமாவே இருக்காது. ஓகேவா? அது மட்டும் இல்ல, நான் ரிவிஷனுக்கும் உங்களுக்கு நெறைய டைமும் குடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப வீடியோக்குள்ள போலாமா? அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னா, எனக்கு முதன்மையா ஞாபகம் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு மிகச்சிறந்த தமிழ் ஆர்வலர். ஏன் அப்படி சொல்றேன்னா, நெறைய தமிழ் நூல்கள அவரு பதிப்பிச்சிருக்காரு. சரிங்களா? நெறைய அழிந்து போகும் தருவாயில் இருந்த நெறைய நூல்கள, ஓலைச்சுவடிகள திரட்டி அவர் பதிப்பிச்சிருக்காரு. ஐம்பெருங்காப்பியங்கள்ல 1, 2 காப்பியங்கள கூட அவரு பதிப்பிச்சிருக்காரு. ஓகேவா? மிகச்சிறந்த ஒரு தமிழ் ஆர்வலர்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இந்த வர்ணாசிரம முறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? மனிதர்கள பிறப்பின் அடிப்படையில 4 வருணங்களா பிரிப்பாங்க. அதுதான் சாதி முறைக்கு அடிப்படை. சோ அந்த வருண முறைக்கு ரொம்ப எதிரானவர். அவர் வருண முறைக்கு எதிரா ஒரு மிகச்சிறந்த ஒரு சமூக பணியை மேற்கொண்டவர். ஒரு சாதி எதிர்ப்பாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டின் மூத்த சித்த மருத்துவ முன்னோடிகள்ல அவரும் ஒருத்தர். சித்த மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம். தாம்பரத்துல அமைஞ்சிருக்கு இல்லையா? தமிழ்நாட்டின் தலைமை சித்த மருத்துவமனை. அதுக்கு அவருடைய பெயர் தான் சூட்டியிருக்காங்க. சோ அந்த மருத்துவமனைக்கு பெயர் சூட்டி அந்த மருத்துவமனையை திறந்து வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, 2005ல டாக்டர் மன்மோகன் சிங். இப்ப சமீபத்துல மறைந்தார் இல்லையா? முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங். ஓகேவா? ரைட். இந்த 2வது பாயிண்ட் அப்படியே ரிப்பீட் ஆயிடுச்சு. அத விட்டுருங்க. அவரு தீண்டத்தகாதவர்கள் இருக்காங்க இல்லையா? ஒடுக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு சில அரசியல் அடையாளங்கள உருவாக்குறதுக்கு பாடுபட்டவர். என்னன்னா, அவர்கள தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர்கள் தான் ஆதித்தமிழர்கள். தமிழர் அப்படின்னாலே தமிழர்கள் அவங்க. அப்புறம் பௌத்தர்கள். அவங்கலாம் பூர்வீக பௌத்தர்கள். வெறும் பௌத்தர்கள்னு சொல்றத விட, தீண்டத்தகாதவர்கள்னு சொல்லப்படுறவங்க பூர்வீக பௌத்தர்கள். அப்படிங்கிறது மாதிரியான பல அரசியல் அடையாளங்கள அவரு உருவாக்க முயற்சி பண்ணாரு. ஓகேவா? சரி. இப்ப அவரு எப்ப பொறந்தாரு? எப்ப பொறந்தாருங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். 1845ல பொறந்தாரு. 1845ல பொறந்தாரு. 1914 அந்த காலகட்டம் வரைக்கும் அவர் இருந்ததா சொல்லுவாங்க. 1845 மே மாசம் 20ஆம் தேதி அவர் பொறந்தாரு. அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இயற்பெயர் காத்தவராயன். சரிங்களா? எங்க பொறந்தாரு அவரு? சென்னை 1000 விளக்கு பகுதி இருக்கு இல்லையா? சென்னை 1000 லைட்ஸ். சென்னை 1000 லைட்ஸ்ல தான் அவரு பொறந்தாரு. அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணாருன்னா, நீலகிரி மாவட்டத்துக்கு போனாரு. அங்க போய் அங்க மக்கள் எல்லாம் அணி திரட்டி, அங்க சில மாநாடுகள்லாம் நடத்தினாரு. தொழிலாளர் உரிமைக்காக அவர் சில மாநாடுகள்லாம் நடத்தினாரு. ஓகேவா? சோ நீலகிரி மாவட்டத்துக்கு அவர் குடிபெயர்ந்தார். ஓகே. அவர் பல துறைகள்ல நிபுணர். நான் ஏற்கனவே சொன்ன மாரி தமிழ் இலக்கியம், தத்துவம், அப்புறம் உள்நாட்டு மருத்துவம். உள்நாட்டு மருத்துவம் அப்படின்னா சித்த மருத்துவம். இதுலலாம் நிபுணர். அவரால எந்தெந்த மொழிகள்ல எல்லாம் பேச முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல பேச முடியும், ஆங்கிலத்துல பேச முடியும், சமஸ்கிருதத்துல அவருக்கு ஒரு புலமை இருந்தது. பாலி மொழி அவரால பேச முடியும். இதெல்லாமும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். நீங்க இது முக்கியம் இல்லன்னு நெனைக்காதீங்க. ரைட்டா? இப்போ முக்கியமான ஆண்டுகள் எல்லாம் நான் சொல்லப் போறேன் உங்களுக்கு. ஆண்டுகள். சோ ஆண்டுகளை எளிமையா ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் காலக்கோடு வரிசையில தான் உங்களுக்கு குடுத்திருக்கேன். முதல்ல என்ன நடந்தது, அடுத்து என்ன நடந்தது. அப்படிதான் உங்களுக்கு குடுத்திருக்கேன். 1845ல அவரு பொறந்தாருன்னு இப்ப தான் பார்த்தோம் இல்லையா? 1845ல மே 20ஆம் தேதி அவர் சென்னை 1000 விளக்குல பொறந்தாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் நீலகிரிக்கு போனார்ல. நீலகிரியில 1870ல அவருடைய செயல்பாடு எப்போ ஆரம்பிக்குது? 1870ல ஆரம்பிக்குது. சரிங்களா? 70கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த 1870 அந்த காலகட்டத்தில இருந்து 80 வரைக்கும். அப்போ நீலகிரியில உள்ள பழங்குடியின மக்கள ஒருங்கிணைக்கிறாரு. ஒருங்கிணைச்சு 1876ல அத்வைதானந்த சபா அப்படின்னு ஒரு சபாவ நிறுவுறாரு. 1876ல அத்வைதானந்த சபாவ அவரு நிறுவுறாரு. ஓகேவா? சரி. இப்ப இந்த காலகட்டத்தில அவரு ஒரு சாதி ஒழிப்பு போராளியாகவும், அவர் ஒரு சித்த மருத்துவராகவும், தமிழ் அறிஞராகவும் அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில 1881ல 2வது மக்கள் தொகை கணக்கெடுப்ப பிரிட்டிஷ் நடத்துறதுக்கு திட்டமிடுறாங்க. ஓகேவா? அப்படி திட்டமிடும் பொழுது
அவங்க வந்து பதிவு செய்வாங்கல்ல. இப்பல்லாம் டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க? வீடு வீடா போய் சென்சஸ் எடுப்பாங்க. இல்லையா? அப்போ இப்ப இப்போ வந்து டீச்சர்ஸ் தான் பதிவு அதிகாரிகள். அப்போ வந்து யார் பதிவு அதிகாரிகளோ, அந்த பதிவு அதிகாரிகள் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரை, ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா? தாழ்த்தப்பட்டவர்கள். அந்த வகுப்பினர இந்து மதத்துக்குள்ள ஒரு வகையா வகைப்படுத்துனாங்க. தாழ்த்தப்பட்டவர்களும் இந்து மதம் தான். இந்த இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இப்ப இந்து மதம் அப்படிங்கிறது வர்ணாசிரம கட்டுப்பாட்டின் கீழ இருக்கும். அது யாரெல்லாம் இந்துன்னு பார்த்தீங்கன்னா, சரி அது வந்து நம்ம ரொம்ப அரசியலாவும் போயிட முடியாது. அரசியலாவும் போயிட்டா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். 4 வர்ணத்தார் சொல்றாங்க இல்லையா? அந்த 4 வர்ணத்தார் என்னன்னு நீங்க தேடி பார்த்துக்கங்க. 4 வர்ணத்துக்கு வெளியில இருக்கவங்க தான் தாழ்த்தப்பட்டவங்க. சரிங்களா? அவர்ணர்கள்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வர்ணத்துக்குள்ள அவங்க வரமாட்டாங்க. வர்ணத்துக்குள்ள வரமாட்டாங்கன்னா, அவர்கள பஞ்சமர்கள்ன்னு சொல்லுவாங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்க? பஞ்சமர்கள்ன்னு சொல்லுவாங்க. இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இத தெரிஞ்சா தான் நீங்க மார்க் வாங்க முடியும். புரியுதுங்களா? இப்ப யூனிட் 8 தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடுல இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இடஒதுக்கீடுலாம் இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? சோ பஞ்சமர்கள்ன்னு சொல்லுவாங்க. பஞ்சமர்கள் வந்து 4 வருடத்துக்கு வெளியில இருக்கவங்க. அப்புறம் எப்படி நீங்க அவங்கள இந்துன்னு சொல்ல முடியும்? அப்படின்னு அயோத்திதாசர் வந்து சண்டை போடுறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா கேளுங்க. 1881ல புதுசா சென்சஸ் எடுக்குறாங்க. 2வது மக்கள் தொகை கணக்கெடு. அந்த கணக்கு எடுக்கும் பொழுது ஒடுக்கப்பட்டவர்களையும் அவங்க இந்து அப்படிங்கிற மதத்துக்கு கீழ கொண்டு வராங்க. சரிங்களா? அப்படி கொண்டு வரும்பொழுது அ அந்த சமயத்தில் அந்த சமயம்னா என்ன? அந்த நேரத்துல தமிழ் பேசும் பகுதியில் உள்ள தாழ்த்தப்பட்ட வகுப்பினரை இந்துக்கள் அப்படின்னு சொல்லாம, ஆதித்தமிழரா தான் கருதணும். அப்படின்னு அயோத்திதாசர் என்ன பண்றாருன்னா, ஆங்கில அரசுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் நோட் அப்படின்னு சொல்ற மாரி ஒரு குறிப்பாணைய குடுக்குறாரு. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடா கருதப்படுது. இந்த செயல்பாட்டுல இருந்து கூட கேள்வி வரலாம். நல்லா கேளுங்க. இப்போ குரூப் 4 பொறுத்தவரைக்கும் ஜெனரல் ஸ்டடீஸ்ல தான் உங்கள டைட் பண்ண போறாங்க. ஜெனரல் தமிழ்ல அவன் எவ்வளோ கஷ்டமா கேட்டாலும் உங்களால 98 கேள்விக்கு ரைட்டா ஆன்சர் பண்ண வைக்க முடியும் என்னால. 98, 99, 100 கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா, ஜெனரல் ஸ்டடீஸ்ல தான் புடி புடின்னு புடிப்பாங்க. அப்படி புடி புடின்னு புடிக்கும் பொழுது, நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் உங்களால என்ன பண்ண முடியும்? அப்போ 2வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அயோத்திதாசர் என்ன பண்ணாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன பண்ணாரு அவரு? தாழ்த்தப்பட்ட வகுப்பினர இந்துன்னு சொல்லக்கூடாது. ஆதித்தமிழர்ன்னு கருதணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? சரி. 1885ல ஃபாதர் பேராயர்னா ஃபாதர்ன்னு அர்த்தம். ஃபாதர் ஜான் ரத்னம் அப்படிங்கிறவரோட சேர்ந்தவர் என்ன பண்றாருன்னா, திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை தொடங்குறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். திராவிட பாண்டியன் அப்படிங்கிற பத்திரிகையை எந்த வருஷம் தொடங்கினாரு? 1885ல தொடங்குறாரு. 1885ல தொடங்குறாரு. யார் கூட சேர்ந்து? ஃபாதர் ஜான் ரத்னம், பேராயர் ஜான் ரத்னம். அதுக்கு அடுத்த வருஷம் 1886ல தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு யாரெல்லாம் அழைக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாம் இந்துக்கள் அல்ல அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிடுறாரு. இதுவும் கேட்பாங்க. தீண்டத்தகாதவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு அயோத்திதாச பண்டிதர் எப்பொழுது அறிவிப்பை வெளியிட்டார்? 1886. அப்படியே வந்தோம்னா 1891 1891 அப்போ வந்து ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்றாங்க. 3வது மக்கள் தொகை கணக்கெடுப்பா இருக்கலாம். ஏன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே. 1881ல 2வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 1891ல அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்ப நடக்குது. அப்போ தலித் மக்கள், யாரு? ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அவங்கள இந்துக்கள் அப்படின்னு அடையாளப்படுத்திக்காதீங்க. உங்கள்ட்ட வந்து கேட்பாங்க இல்லையா? நீங்க என்ன ரிலிஜியன் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்ப நீங்க இந்துக்கள்னு சொல்லாதீங்க. நீங்க எப்படி பதிவு செய்யணும்னா, சாதியற்ற திராவிடர்கள்னு பதிவு பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சாதியற்ற திராவிடர்கள் அப்படின்னு பதிவு பண்ண சொல்றாரு. ஓகேவா? அதே வருஷம் 1891ல அவர் என்ன பண்றாருன்னா, திராவிடர் மகாஜன சபை. நல்லா கேளுங்க. வெறும் திராவிடர் மகாஜன சபை அப்படின்னா அது அயோத்திதாச பண்டிதர் 1891ல. ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னா அது வேற. அது ரெட்டைமலை சீனிவாசனார். புரியுதுங்களா? பறையர் மகாஜன சபை அப்படின்னு சொன்னாலும் ஆதி திராவிடர், நல்லா தெளிவா சொல்றேன். பறையர் மகாஜன சபைன்னு சொன்னாலும் ஆதி திராவிடர் மகாஜன சபைன்னு சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். புரியுதுங்களா? அது ரெண்டும் யாரு? அது ரெட்டைமலை சீனிவாசனார். திராவிட மகாஜன சபை இந்த கேள்வி அடிக்கடி வந்திருக்கு. இதை தோற்றுவித்தவர் அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா? அப்புறம் தாழ்த்தப்பட்டவர்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. அப்போ இந்துக்கள் என்னவா, அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் என்னவா இருந்தாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு மேற்கொள்றாரு. அப்படி ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது ஆரிய படையெடுப்புக்கு முன்னாடி
தாழ்த்தப்பட்டவர்கள் உட்பட பல சமூகத்தினர் எப்படி இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பௌத்தர்களா இருந்திருக்காங்க. சோ பௌத்தம் அப்படிங்கிறது வீழ்த்தப்பட்டு தான் இங்க ஆரியம் அப்படிங்கிறது வளர்ந்திருக்கு அப்படிங்கிறது அவர் பல நூல்களை படிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. சரிங்களா? அப்படி தெரிஞ்சுக்கும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா பௌத்தத்தை மீட்டுருவாக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது ஒரு முக்கியமான ரொம்ப ஒரு முக்கியமான வினா இது. தமிழ்நாடு உட்பட பல பகுதிகளில் பௌத்தத்தை மீட்டுருவாக்கம் செய்த ஒரு யாரு முதன்மையானவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அது அயோத்திதாச பண்டிதர் தான். ரைட்டுங்களா? இங்க வந்து பிரம்மஞான சபை அப்படின்னு ஒண்ணு உருவாக்கப்பட்டுச்சு அமெரிக்காவுல. அமெரிக்காவுல இருந்து உருவாக்கப்பட்டு அப்புறம் இந்தியாவுக்கு வந்துச்சு இல்லையா? அதை உருவாக்கியவர்கள் யார்? பிரம்மஞான சபையை உருவாக்கியவர் மற்றும் அமெரிக்க ராணுவ அதிகாரி. அவர் யாருன்னா கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட். அந்த ஹெச்எஸ் ஆல்காட்ட அயோத்திதாசர் சந்திக்கிறாரு. சந்திச்சு அயோத்திதாசர் என்ன பண்றாருன்னா அவருடைய ஆதரவாளர்களோட போய் பௌத்த மதத்துக்கு மாறுவதற்கான விருப்பத்தை தெரிவிக்கிறார். சரிங்களா? பௌத்த மதத்துக்கு மாறணுங்கிற விருப்பத்தை அவரு தெரிவிக்கிறாரு. சோ அயோத்திதாசர் சொல்றதுபடி தமிழ்நாட்டுடைய பறையின மக்கள் உண்மையில் புத்த மதத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் பெருமளவில் நிலங்களை சொத்துக்களாக முற்காலத்துல கொண்டிருந்தாங்க. ஆரிய படையெடுப்புனால அந்த நிலங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகேவா? அப்புறம் பறையின மக்களுடைய உண்மையான சமயம் பௌத்தம் தான். எனவே எல்லா தாழ்த்தப்பட்டவர்களும் பௌத்தத்துக்கு திரும்புங்க அப்படின்னு அவர் வாதிட்டார். சோ பிற்காலத்துல அம்பேத்கர் கூட வந்து பௌத்தத்துக்கு மாறுறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட். இப்போ கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் இருக்கார் இல்லையா? அவரோட உதவியோட அவர் என்ன பண்றாருன்னா இலங்கைக்கு போறார். இலங்கைக்கு போய் அங்குள்ள சிங்கள பௌத்த துறவியான சுமங்கல நாயகே, யாரு? சுமங்கல நாயகே. இந்த பேர்லாம் அவ்வளவு முக்கியம் கிடையாது, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுங்க. சுமங்கல நாயகே, அட்லீஸ்ட் நாயகே அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அவர்கிட்ட தீட்சை பெற்று அவர் என்ன பண்றாருன்னா பௌத்தத்துக்கு திரும்பிடுறாரு. ஸோ பௌத்த மதம் மாறுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வராரு. வந்து மெட்ராஸ்ல, எங்க? மெட்ராஸ்ல சாக்கிய பௌத்த சங்கத்தை நிறுவினார். சோ சாக்கிய பௌத்த சங்கம் எங்க நிறுவப்படுது? மெட்ராஸ்ல. சாக்கிய பௌத்த சங்கம் எங்க நிறுவப்படுது? மெட்ராஸ்ல. அத்வைதானந்த சபா எங்க நிறுவப்படுது? வெளிப்படையா குறிப்பிடனாலும் நல்லா கேட்டுங்க. அத்வைதானந்த சபா எங்க நிறுவப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நீலகிரியில. அத்வைதானந்த சபா நீலகிரியில. ஓகேவா? அதெல்லாம் நீங்க ஜஸ்ட் இதுல மறைமுகமா இருக்கு. இருந்தாலும் அத்வைதானந்த சபா நீலகிரி ஞாபகம் வச்சீங்க. அதே போல சாக்கிய பௌத்த சங்கம் மெட்ராஸ்ல நிறுவிட்டு அதோட கிளைய தென்னிந்தியா முழுவதும் தொடங்குகிறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் எந்த வருஷம் நடக்குது? இதெல்லாம் வந்து 1891க்கு அப்புறம் நடக்குது. 91க்கு அப்புறமா நடக்குது. ஓகேவா? 1898ல சாக்கிய பௌத்த சங்கம் மெட்ராஸ்ல நிறுவப்படுது. 1891ல திராவிடர் மகாஜன சபை. 1898ல மெட்ராஸ்ல சாக்கிய பௌத்த சங்கம். ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் அப்படியே வந்தோம்னா முக்கியமான நிகழ்வு பார்க்கும் பொழுது 1907 ஜூன் 19 இந்த தேதியெல்லாம் கூட கேட்பாங்க. ஏன்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ல தான் உங்களை போட்டு பிடிக்க போறாங்க. அப்போ இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1907 ஜூன் 9ஆம் தேதி அவரு ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு தமிழ் நாளிதழை வெளியிடுறாரு. ஒரு பைசா தமிழ், ஒரு பைசா தமிழன். இந்த ஒரு பைசா தமிழ் சம்பந்தமா நிறைய கேள்விகள் வந்திருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட 30-40 கேள்விகள் இது வரைக்கும் வந்திருக்கு. இந்த ஒரு பைசா தமிழன் சம்பந்தமா எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். 1907 ஜூன் 19 ஒரு பைசா தமிழன் ராயப்பேட்டையில இருந்து வருது. எந்த ஊரு? சென்னை ராயப்பேட்டையில இருந்து வருது. புரியுதுங்களா? காலனா தான் அதோடைய விலை. காலனா. சரிங்களா? ஒரு பைசா தமிழன்னா ஒரு பைசா கிடையாது. இது சம்பந்தமா ஒரு கேள்வி வந்திருக்கு. ஒரு கேள்வி நிறைய கேள்வி வந்திருக்கு. சோ காலனாவுக்கு அது விற்கப்பட்டது. சரியா ஒரு வருஷத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு ஆகஸ்ட் 26 1908 அன்னையிலிருந்து ஒரு பைசா அப்படிங்கிறது நீக்கப்படுது. ஒரு பைசா அப்படிங்கிறது நீக்கப்பட்டு தமிழன் அப்படிங்கிற பெயர்ல அது வெளிவருது. சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம்? 1907 ஓராண்டுக்கு பின் அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஓராண்டுக்கு பின். அப்புறம் 1934ல இந்த தமிழன் பத்திரிகை பிற்காலத்தில் நிறுத்தப்படுது. ஓகேவா? சோ பஞ்சமி நிலங்கள் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பெற்று அவர் என்ன பண்றாரு? நிலமற்ற ஏழைகளுக்கு பிரித்து வழங்குறதுல அவர் வெற்றி பெற்றிருக்காரு. ஓகேவா? அவருடைய சித்தாந்தம் என்ன? அரசியல் மாற்றத்தை விட சமூக மாற்றம் தான் முக்கியம். இது வந்து பிற்காலத்துல நிறைய தலைவர்கள்ட்ட எதிரொலிச்சது. அம்பேத்கர், பெரியார் இவங்கெல்லாம் அரசு மாறினா என்ன? இங்க உள்ள சமூக மாற்றம் நடக்கணும். மனுஷனை மனுஷன் ஈக்குவலா நினைக்கணும். அப்படிங்கிற அந்த சமூக மாற்றத்துக்காக தான் சீர்திருத்தவாதிகள் எல்லாருமே பாடுபட்டாங்க. ராமலிங்க அடிகளாரா இருக்கட்டும், வைகுண்டரா இருக்கட்டும், இல்ல வேற சிலரா இருக்கட்டும். எல்லாருமே சமூக மாற்றத்தை தான் வலியுறுத்துவாங்க. ராஜாராம் மோகன் ராயா இருக்கட்டும். எந்த சமூக சீர்திருத்தவாதிகளுமே என்ன பண்ணுவாங்க? சமூக மாற்றம் தான் அவங்க வலியுறுத்துவாங்க.
ஓகேவா? சாதியற்ற சமூகத்தை உருவாக்க அவர் கனவு கண்டாரு. திராவிட இயக்கத்தின் மிக மூத்த முன்னோடியாக அவர் வந்து கருதப்படுறாரு. நவீன தலித் சமூக புரட்சியாளர். மெட்ராஸ் மாகாணத்துடைய முதல் அங்கீகரிக்கப்பட்ட பிராமணிய எதிர்ப்பு தலைவர். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஓகேவா? அவர் என்ன சொல்றாரு? வர்ண முறைக்கு வெளில தான் தலித்துகள் இருக்காங்க. 4 வர்ணங்கள். பிராமணர், வைசியர், சத்திரியர், சூத்திரர். இந்த 4 வர்ணத்துக்கு வெளியில தான் பஞ்சமர்கள் இருக்காங்க. சோ, சாதி அமைப்புக்கு வெளியே தான் தலித்துகள் இருக்காங்க. எனவே அவர்களை சாதியற்ற திராவிடர்கள் அப்படின்னு அவர் அழைத்தார். ஓகேவா? அவருடைய புத்த சமய ஈடுபாடு என்ன? புத்த சமயத்தை தழுவிய குறிப்பிடத்தக்க முதல் தலித் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது அயோத்திதாசர் தான். ஓகேவா? அவர் புத்த சமயத்தினை பின்பற்றிய பூர்வ குடிமக்களை யதார்த்த பிராமணர். புத்த சமயத்தை அவங்க பின்பற்றினாங்களே அவங்க தான் உண்மையான பிராமணர்கள் அப்படின்னு குறிப்பிட்டார். 1914ல அவருடைய 69வது வயதுல காலமானார். இந்த வருஷத்துல எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்கிருச்சு. அதனாலதான் நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல 1914 வரைக்கும் இருந்தாருன்னு சொன்னேன். ஏன் நான் ஒரு புத்தகம் வச்சிருக்கேன். திராவிட இயக்க வரலாறு. அதுல வந்து இந்த வருஷம் மாத்தி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. சரி, எனிவேஸ் இதுதான் கரெக்டான ஆன்சர். 1914ல தான் அவரு மறைந்தார். ஓகேவா? இது வந்து 2005ல அக்டோபர் மாசம் 21ஆம் தேதி வெளியிடப்பட்ட அஞ்சல் தலை. இந்திய அரசால் அவர் நினைவாக அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. ஓகேவா? ரைட்டு. 5 ரூபாய் இல்லையா? 5 ரூபாய்க்கு 5 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். 5 ரூபாய் தான். எஸ், ஃபைன். அடுத்தது அயோத்திதாஸ் பண்டிதர் ஹாஸ்பிட்டல், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அக்ரிடிட்டட் வித் பிரஸ்டீஜியஸ் NABH அக்ரிடிடேஷன். சரிங்களா? அது என்ன? 2005ல செப்டம்பர் 3ஆம் தேதி அப்போதைய இந்திய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களால் சென்னை தாம்பரத்துல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம். நான் இது ஆரம்பத்துல உங்களுக்கு தமிழ்நாட்டின் தலைமை ஹாஸ்பிட்டல்னு சொன்னேன். அதுவும் உண்மைதான். அங்க சித்த மருத்துவமனையும் செயல்படுது. இன்னொரு முக்கியமான செய்தி என்ன? அது வந்து ஒரு தேசிய சித்த மருத்துவ நிறுவனம். தேசிய சித்த மருத்துவ நிறுவனம். நீங்க இதே பிக்ஸ் பண்ணீங்க. தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் அப்படிங்கிறதையே நீங்க படிங்க. நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சென்னை தாம்பரத்துல சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் யாருடைய பெயர்ல திறக்கப்பட்டது? இவரின் பெயர் தான் சூட்டப்பட்டது. புத்த சமய தலைவரான அயோத்திதாச பண்டிதருடைய பெயர் சூட்டப்பட்டது நண்பர்களே. அதுக்கப்புறம் 2023 டிசம்பர் மாசத்துல, டிசம்பர் 2ன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு சென்னை காந்தி மண்டபம் இருக்கு இல்லையா? சென்னை காந்தி மண்டபம் இந்த மெட்ராஸ் IITக்கு பக்கத்துல இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்ல இருக்கு. சென்னை காந்தி மண்டபத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற சாதி ஒழிப்பு போராளி அயோத்திதாச பண்டிதர் அவருடைய சிலையை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அயோத்திதாசர் பண்டிதருடைய சிலை எங்க நிறுவப்பட்டிருக்கு? சென்னை காந்தி மண்டபத்துல நிறுவப்பட்டிருக்கு. இந்த செய்திகள் தான் உங்களுக்கு புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். அயோத்திதாசர் 1875ல இருந்து 1900 மன்னிக்கணும், மாறிடுச்சு. கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். 1845ல இருந்து 94 வரைக்கும் தீவிர தமிழறிஞர், சித்த மருத்துவர். வேற என்ன அடையாளம் இருக்கு? சாதி எதிர்ப்பாளர், சமூக அரசியல் செயல்பாட்டாளர். சென்னையில பிறந்தாரு. தமிழ், இங்கிலீஷ், சமஸ்கிருதம், பாலிலாம் அவருக்கு தெரியும். சரளமா பேசுவாரு. சரிங்களா? சமூக நீதிக்காக இயக்கம் நடத்தினாரு. சாதியத்துடைய கொடிய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டவர்கள் விடுபட அவர் பாடுபட்டார். சாதிகளற்ற அடையாளத்தை நிறுவ அவர் முயற்சி செய்தார். சோ சாதிய மேலாதிக்கத்துக்கும் தீண்டாமைக்கும் எதிராக கண்டன குரல் எழுப்பினார். கல்விதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாரு. சோ ஒடுக்கப்பட்டவருக்கான பல பள்ளிகள் உருவாக்கப்படுறதுக்கு உந்து சக்தியாக திகழ்ந்தார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். படிக்கும் பொழுதே சில கைத்தொழில்களும் கத்துக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஓகேவா? ஒடுக்கப்பட்டவருடைய அத்வைதானந்த சபா ஏன் அவர் நிறுவுறாருங்கிற காரணம் இங்க இருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியம். ஒடுக்கப்பட்டவருடைய கோயில் நுழைவுக்கு ஆதரவா குரல் எழுப்புறதுக்காக பண்டிதர் அயோத்திதாசர் அத்வைதானந்த சபா அப்படிங்கிற அமைப்பை நிறுவினார். ஓகேவா? இதுல முக்கியமான விஷயம் பாருங்க, நான் சொல்ல தவறுன ஒரு விஷயம். 1882ல அயோத்திதாசரும் ஜான் ரத்னமும் சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவினாங்க. 1882ல அயோத்திதாசரும் ஜான் ரத்னமும் சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவினாங்க. 1885ல திராவிட பாண்டியன் இதழ். ஓகேவா? 1891ல திராவிட மகாஜன சபை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்க நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே. திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நீலகிரியில் நடந்தது. சோ புத்தகத்துல புதிய செய்திகள்லாம் இருக்கு பாருங்க.
பிரம்மஞான சபை நிறுவியவர்கள ஒருத்தர் யாரு? கர்னல் H.S. ஆல்காட். அவருடைய மனைவியார் பிளாட்ஸ்கி அம்மையார். ஓகேவா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. H.S. ஆல்காட். அவர் ஏற்படுத்தின தாக்கத்தின் விளைவா 1898ல அவர் இலங்கைக்கு போறாரு. 1898ல இலங்கைக்கு போய் பௌத்தத்தை தழுவுறாரு. சரிங்களா? சோ சாக்கிய பௌத்த சங்கத்தை சென்னையில நிறுவுறாரு. எதுக்காக? பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவுடைய அடிப்படையான சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாக்கிய பௌத்த சங்கத்தை அவர் சென்னையில நிறுவுறாரு. 1907ல ஒரு பைசா தமிழன். 1914ல ஒரு காலமாகும் வரையிலும் தொடர்ந்து வெளியிட்டார். 1934 வரைக்கும் அது வெளிவந்ததா சொல்றாங்க. 1934 வரைக்கும் அது வெளிவந்ததா சொல்றாங்க. ஓகேவா? இது 10th புக். அடுத்தது 11th சாப்டர் 19.6ல என்ன இருக்கு? பௌத்தத்தின் மீட்டுருவாக்கமும் அயோத்திதாச பண்டிதரும் அப்படிங்கிற ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில பௌத்தம் புத்துயிர் பெற தொடங்குனுச்சு. சோ நான் சொன்னேன்ல, அவர் வந்து முக்கியமான 2 ஐம்பெருங்காப்பியங்களை பதிப்பிச்சு வெளியிட்டாருன்னு. சிவசிந்தாமணி 1887ல பதிப்பிக்கிறாரு. மணிமேகலைய 1898ல அச்சிடுறாரு. ஏன்னா சிவசிந்தாமணி மணிமேகலைங்கிறது முதல் பௌத்த காப்பியம். சோ பௌத்த மதத்தை மீட்டுருவாக்க மட்டும்தான் தான். அது மட்டும் இல்ல, சிவசிந்தாமணியையும் அவரு பதிப்பிக்கிறார். ஓகேவா? 1845ல இருந்து 1914 அது வரைக்கும் அவர் என்ன பண்றாருன்னா, அது அவருடைய காலகட்டங்க. ஒரு சுதேசி மருத்துவராக தொழில் செய்தாலும் அவர் பல்வேறு துறைகள்ல புலமை பெற்றிருந்தாரு. பிரம்மஞான சபையை சேர்ந்த ஹென்றி ஆல்காட்டின் உந்துதல் செல்வாக்குக்கு அவர் உள்ளாராரு. 1890கள்ல ஆதி திராவிடர்களிடையே ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு. ஆதி திராவிடர்கள் தான் உண்மையான பௌத்தர்கள் அப்படின்னு சொல்றாரு. வேத பிராமணியத்தை எதிர்த்ததன் விளைவாக அவங்க வந்து ஏன் 4 வருடத்துக்கு வெளியில நிறுத்தப்பட்டாங்க? அவங்க வேத பிராமணியத்தை எதிர்த்தாங்க. எதிர்த்ததன் காரணமா அவங்க ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க, தீண்டத்தகாதவர்களாக ஆக்கப்பட்டார்கள் அப்படின்னு அவர் வாதிக்கிறார். சரிங்களா? தனது கருத்துக்களை மெய்ப்பதற்காக அவர் சொல்றதெல்லாம் உண்மைங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணும்ல. ப்ரூவ் பண்றதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள், தமிழ் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இருக்கு இல்லையா, அதையும் மற்ற இலக்கியங்களையும் அவர் மறுவாசிப்பு பண்றாரு. மறுவாசிப்பு பண்ணி என்ன பண்றாரு? மக்கள் பௌத்த மதத்துக்கு மன்னிக்கணும், மக்கள் பௌத்த மதத்துக்கு மாறுவதை அவர் ஊக்குவிக்கிறாரு. ஓகேவா? சோ அவருடைய கொள்கையை வட தமிழக பகுதிகளில் அதிக எண்ணிக்கையில மக்கள் பின்பற்றுறாங்க. வட தமிழகம்னா சென்னை மற்றும் சென்னை, வேலூர், திருவள்ளூர் இவங்கெல்லாம். அப்புறம் கோலார் தங்க வயல்ல நிறைய தொழிலாளர்கள் பணியாற்றினாங்க இல்லையா? அந்த பணியாளர்கள்ல பலர் அயோத்தாச பண்டிதருடைய கொள்கைகளை பின்பற்றினாங்க. ஓகேவா? அவருடைய அந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கான இயக்கம் இருக்கு இல்லையா, அந்த இயக்கத்துல சிங்காரவேலரும் லட்சுமி நரசு இருக்காரு இல்லையா, அவரும் முக்கிய பங்கு வகித்தாங்க. சிங்காரவேலரும் லட்சுமி நரசும். அயோத்தாச பண்டிதர் 1908ல 8 முதல் ஒரு பைசா தமிழன், அதாவது 1907ங்க, ஆக்சுவலா புக்ல தப்பா கொடுத்துருக்காங்க. 1907ல ஒரு பைசா தமிழன், 1908ல தமிழன். ஓகே, அவர் இயற்கை எய்தும் காலம் வரை நடத்தினார். சோ 1914 வரை நடத்தினாருங்கிறத இங்க பிக்ஸ் பண்ணீங்க. ஏன்னா 2வது புக்லயும் ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணீங்க. ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணீங்க. ஓகே, அடுத்தது அயோத்தாச பண்டிதர். நவீன இந்தியாவின், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல இருந்து ஏற்கனவே கேள்வி வந்திருக்கு. நவீன இந்தியாவின் சீர்திருத்தவாதிகளில் அயோத்தாச பண்டிதர் ஒருவர். தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர். அவருடைய இயற்பெயர் காத்தவராயன். அத்வைத கோட்பாடுகளில் நம்பிக்கை கொண்டவர். அத்வைத கோட்பாடுகளில் நம்பிக்கை கொண்டவர். ஓகேவா? நடைமுறையில் இருக்கிற அந்த சடங்கு சம்பிரதாயங்களை எதிர்த்தவர். பௌத்த சமய கோட்பாடுகளான அன்பு, கருணை, சகோதரத்துவம் இதெல்லாம் சமுதாயத்துல மலரணும் அப்படின்னு பாடுபட்டவர். 1907ல ராயப்பேட்டையை தலைமையாக கொண்டு அன்றைய காலனா மதிப்பில் ஒரு பைசா தமிழ்னு வெளியிடுறாரு. 1907 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அந்த செய்தித்தாள் என்னெல்லாம் வந்தது? பௌத்த கோட்பாடுகள், அரசு செய்திகள், பெண் கல்வி, வானிலை, பண்டங்கள் விலை, விழிப்புணர்வு செய்திகள் இதெல்லாம் வெளியிடப்பட்டுச்சு. ஒரு வருஷத்துக்கு பிறகு தமிழன் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த செய்தித்தாள் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து பெண் சமுதாய முன்னேற்றத்துக்கு காரணமாக அமைந்தது. ஓகேவா? அயோத்தாச பண்டிதர், அவருடைய பேர் காத்தவராயன் தான். ஏன் அவரு அயோத்தாச பண்டிதர்னு பேர் மாத்திக்கிட்டாரு? வல்லக்காலத்தி அப்படின்னு ஒரு ஊருங்க, அங்க அயோத்திதாச பண்டிதர்கிட்ட அவரு கல்வி கற்றார். தமிழ், சித்த மருத்துவம், தத்துவம் இது எல்லாத்தையும் அயோத்திதாசத்துல தான் அவர் கத்துக்கிட்டாரு. அவருடைய குருவின் மேல உள்ள மதிப்பின் காரணமா காத்தவராயன் அப்படிங்கிற அவருடைய இயற்பெயரை அது அயோத்திதாசர் அப்படின்னு மாத்திக்கிட்டதா ஒரு கதை இருக்கு. சரிங்களா? அயோத்திதாசர் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இது ஸ்கூல் புக்ல இருக்கிற செய்தி.
இந்த செய்தியை நீங்க நல்லா படிச்சு வச்சீங்க. ஓகேவா? இது சம்பந்தமாக ஏற்கனவே கேள்வி வந்திருக்கு. காத்தவராயன் யாருடைய நினைவா அயோத்திதாசன் ஆனாரு? அவருடைய ஆசிரியர் வல்லக்காலத்தி அயோத்திதாச பண்டிதர். ஓகேவா? இப்ப அயோத்திதாசர் பத்தி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தலாமா? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை, இந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை, அது வந்து ராஜா ராம்மோகன் ராய்னு சொல்லுவாங்க. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். அடுத்தது பாருங்க, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். இப்பெல்லாம் அந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் எல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி, அதாவது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர்ல ஒரு பகுதி அளவு சிம்பிளான கொஸ்டின் இருக்கும், ஒரு பகுதி அளவு மாடரேட்டான கொஸ்டின் இருக்கும், ஒரு பகுதி அளவு கஷ்டமான கேள்வி இருக்கும். இது வந்து எப்படி மாறுறதை பொறுத்து தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஈஸி, மீடியம், கஷ்டம்னு சொல்லுவோம். சில கொஸ்டின் பேப்பர்ல ஈஸியான கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கும், சில கொஸ்டின் பேப்பர்ல மாடரேட்டான கொஸ்டின் அதிகமா இருக்கும், சில கொஸ்டின் பேப்பர்ல கஷ்டமான கேள்வி அதிகமா இருக்கும். ஸோ அயோத்திதாசா ஃபவுண்டட், அயோத்திதாசர் எதை கண்டுபிடிச்சார், அயோத்திதாசர் எதை தோற்றுவித்தார்? அயோத்திதாசரால் தோற்றுவிக்கப்பட்டது அத்வைதானந்த சபா. சத்யசோதக் சமாஜ் வந்து ஜோதிராவ் பூலே, சமரச வேத சன்மார்க்க சங்கம் ராமலிங்க அடிகள், ஐயா வழி ஐயா வைகுண்டர், முடிசூடும் பெருமாள் என்கின்ற இயற்பெயர் கொண்ட ஐயா வைகுண்ட பெருமாள். சரிங்களா? அத்வைதானந்த சபா தான் அயோத்திதாசர். திராவிட மகாஜன சபையை நிறுவியவர், திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் அயோத்திதாச பண்டிதர். ஓகேவா? சரி, திராவிட மகாஜன சபை, அதே கேள்வி ரிப்பீட் ஆகுது பாருங்க. திராவிட மகாஜன சபையை தோற்றுவித்தவர் அயோத்திதாச பண்டிதர். ஒரு பைசா தமிழன் இதழை வெளியிட்டவர் அயோத்திதாச பண்டிதர். 1907 ஜூன் 29. ஓகே. அயோத்திதாசர் நடத்திய வார இதழ் ஒரு பைசா தமிழன். வார இதழ் அது, ஞாபகம் வச்சுங்க. எந்த கூற்றுகள் அயோத்திதாச பண்டிதர் பற்றி சரியானது? அவர் ஆதி திராவிட மகாஜன சபையை உருவாக்கினார். தப்பு. திராவிட மகாஜன சபை தான் அவரோடது. ஆதி திராவிட மகாஜன சபை யாரு? அவர் இரட்டைமலை சீனிவாசனார். He established சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி. அவர் சாக்கிய பௌத்த சமூகம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கினார். கரெக்ட். சாக்கிய சொசைட்டிங்கிறத சங்கம்னு சொல்லலாம், சமூகம்னு சொல்லலாம். தமிழ்ல மட்டும் படிச்சுட்டு தப்புன்னு சொல்லிடக்கூடாது. கரெக்ட் தான். சாக்கிய பௌத்த சங்கம். He joined servants of untouchable society. தீண்டத்தகாத ஒரு ஊழியர் சங்கத்தில் அவர் சேர்ந்தார். அதை பத்தி நமக்கு தகவல் எதுவுமே இல்ல. தப்பு. He published ஒன் பைசே தமிழன் என்ற செய்தித்தாளை வெளியிட்டார். நல்லா கேளுங்க. இப்ப இது கரெக்டா தப்பான்னு நமக்கு தெரியாது. இது கரெக்டா தப்பான்னு நமக்கு தெரியாது. இது எப்படி இப்ப நான் சூஸ் பண்றது? ஆப்ஷன்ஸ பாருங்களேன். 2 தான் குடுத்திருக்காங்க. எய்தர் 1 and 2, இல்லனா 1 and 4, 2 and 4, 3 and 4. ஓகேவா? 4 சரின்னு நமக்கு தெரியுது. 4 சரின்னு தெரியுது. 2 சரின்னு தெரியுது. அப்ப ஷோர் ஷார்ட்டா ஆன்சர் பண்ணிடலாம்ல. 3 கண்டிப்பா தப்பா தான் இருக்கும்னு. 2ம் 4ம் சரி. ஆன்சர் என்ன? 2ம் 4ம் சரி நண்பர்களே. ஓகேவா? 2ம் 4ம் சரி. அடுத்து பாருங்க. அடுத்து முக்கியமான கேள்வி. இது ஸ்கூல் புக்ல நான் வச்சிருக்கிற மெட்டீரியல் எங்கேயுமே இல்ல. வீரமாமுனிவரை போல எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் அயோத்திதாச பண்டிதர். வீரமாமுனிவரை போல எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் அயோத்திதாச பண்டிதர். ஓகேவா? அதுக்கு பிறகு தந்தை பெரியாரும் எழுத்து சீர்திருத்தம் பண்ணாரு. உங்களுடைய தர்மமும் கர்மமுமே உங்களை காக்கும் என்று முத்தாய்ப்பாய் நம் உள்ளத்தில் நருந்தேனை பெய்வித்தவர். தர்மமும் கர்மாவும் தான் உங்களை காக்கும் அப்படின்னு முத்தாய்ப்பாய் நம் உள்ளத்தில் நருந்தேனை பெய்தவர் யாரு, பெய்வித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர். புத்தரது ஆதிவேதம் அப்படிங்கிற நூலை எழுதியவர், புத்தரது ஆதிவேதம்ங்கிற நூலை எழுதியவர் அயோத்திதாச பண்டிதர். கூற்று பாருங்க. அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வார இதழை தொடங்கினார். கரெக்டா? கூற்று கரெக்ட். இவர் தனது ஆசிரியர் பெயரையே தம் பெயராக வைத்துக் கொண்டார். கரெக்டா? கரெக்ட். ஓகே. ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் ஒரு பைசாவுக்கு விற்கப்பட்டது. தப்பு. காலனாவுக்கு தான் விற்கப்பட்டது. காலனா. அப்போ 2 தப்பு. ஓராண்டுக்கு பின் இந்த இதழின் பெயர் தமிழன். இது கரெக்ட். கூற்று கரெக்ட். காரணம் 1 கரெக்ட். காரணம் 3 கரெக்ட். 2 மட்டும் தப்பு. எங்க இருக்குது? கூற்றும் காரணம் 1, 3 சரி, 2 மட்டும் தவறு. ஆப்ஷன் டி. ஓகேவா? அப்படியே வந்தோம்னா, கீழ்காண்பவர்களில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரை 2 தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா? அயோத்திதாச பண்டிதர். நேம் த ஃபாலோயிங், மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணலாமா? சுவாமி சகஜானந்தா. சுவாமி சகஜானந்தா என்னன்னு நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் தெரியாதுன்னா இந்த டாபிக்ல கவர் பண்ணல. கவர் பண்ணலன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படியே
நமக்கு பண்டித அயோத்திதாசர் இருக்கு. சி. சிக்கு என்ன? தமிழன் இதழ். சிக்கு 2ன்னு வருது என்ன? ஏ வருது, பி வருது, டி வருது. அப்ப அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேவா? அப்புறம் எம்சி ராஜா. எம்சி ராஜா. எம்சி ராஜா வந்து எம்சி ராஜா இங்க 2 இருக்கா? எம்சி ராஜா நந்தனார் கல்வி கழகம். ஞாபகம் வச்சுங்க. எம்சி ராஜா வந்து நந்தனார் கல்வி கழகத்தை தோற்றுவிக்கிறார். ஓகேவா? அப்போ பிக்கு 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதான். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். எம்சி ராஜா நந்தனார் கல்வி கழகம். கந்தூரி வீரேசலிங்கம் விதவைகளுக்கான இல்லத்தை தொடங்கியவர். த விடோஸ் ஹோம் தமிழ்நாட்டில் பாருங்க. சுவாமி சகஜானந்தா வந்து அப்ரஸ்ட் ஹிந்துஸ். எம்சி ராஜா நந்தனார் கல்வி கழகம். வீரேசலிங்கம் விதவை இல்லம். பண்டிட் அயோத்திதாசர் தமிழன். ஸோ என்ன ஆன்சர்? 1 3 2 4 தான் ஆன்சர். 1 3 2 4. இங்கே ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.